அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி செப்டம்பர் 1. இன்றைக்கி ஒரு முக்கியமான ரிசல்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 21 560 கௌரவ உரையாளர்கள், கெஸ்ட் லெக்சரர்ஸ், இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கொடுத்தாங்க. 21/7/2025 ஜூலை அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது. ஆகஸ்ட் 4 வரைக்கும் 15 நாள் டைம் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இன்டர்வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18 22 தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்டங்களை 8 மண்டலங்களாக பிரித்து நமக்கு டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 8 மண்டலங்களையும் உங்களுக்கு இன்டர்வியூஸ் நடந்தது ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். இதில் அவங்க மார்க்ஸ் ஸ்பிளிட்டேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 100 மார்க்கு 100 மார்க்கில் 85 மார்க் பாடப்பிரிவோட கல்வி தகுதி, அதாவது பிஹெச்டி வித் நெட்டு, பிஹெச்டி வித் ஸ்லெட்டு, பிஜி வித் நெட்டு, அதே மாதிரி பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப். பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 85 மார்க் அப்படியே அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்பிளிட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த பொசிஷன்ஸுக்கு அதை ஓப்பனாக அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க அந்த மார்க்ஸை. அதனுடைய அடுத்த கட்ட இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூ, அது 15 மார்க்குக்கு கொடுத்துருந்தாங்க. 5 மார்க்கு சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது, 5 மார்க் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், 5 மார்க் உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு 15 மார்க் இன்டர்வியூ அப்போ கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ தமிழ்நாடு முழுக்க 8 மண்டலங்களையும் ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டடாகவே நடத்தினாங்க. சில இன்டர்வியூவில் நைட்டு 7-8 மணி வரைக்கும் கூட போயிருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 4 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருந்தது. ஆகஸ்ட் 19 18 22 வரைக்குமே இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. செப்டம்பர் 1 இன்றைக்கி ரிசல்ட் போட்டுட்டாங்க. ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸை பொறுத்தளவில் இந்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்கள சீக்கிரமாக ரெக்ரூட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம ஆஸ் யூஷுவல் இதுக்கு அப்ளை பண்ணவங்க அந்த TNGASA.org வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க எந்த மண்டலத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களோட செலக்ட் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி அவங்க செலக்டடாக இல்லையான்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் பின்னாடி உங்களுக்கு எப்படின்றத ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்வியூவில் இந்த கெஸ்ட் லெக்சரருக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நிறைய விஷயம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இவங்க 100 மார்க்குன்னு சொல்லி 85 மார்க்குக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்றதை ஓப்பனாக வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, எந்த காலேஜ் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மற்ற கேண்டிடேட்ஸோட மார்க்ஸே அவங்க டிஸ்பிளே பண்ணலை. ஸோ ஒரு இன்டர்வியூவை கஷ்டப்பட்டு ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி நைட்டு 7, 8, 9, 10 மணி வரைக்கும் இருந்து அட்டன் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு கேண்டிடேட்டுக்கு தன்னுடைய இன்டர்வியூ மார்க் என்னன்றதை தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டையும் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே இது ஃபேராக நடத்துகிறாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இன்னும் கூட கிடச்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒவ்வொரு மண்டலத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 200 பேர் வரைக்குமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே மார்க் போட்டிருப்பாங்க.
பேனலில் வந்து 4 பேனல் 4 மெம்பர் பேனல் இருந்தது. அதில் வந்து அவங்க மார்க்ஸ் போட்டு இருப்பாங்க. அந்த மார்க்ஸை வந்து ஈவன் எக்ஸலில் போட்டு டிஸ்பிளே பண்ணால் கூட அந்த மார்க்ஸ் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸை ஃபேராக நடத்தணும், நேர்மையான முறையில் நடத்துகிறோன்றதை என்ஷோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸு. 85 மார்க்குக்கு உள்ள அந்த லிஸ்ட்டை போட்ட நம்மளுடைய காலேஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இதையும் போட்டிருந்தா நம்மளுடைய கேண்டிடேட்ஸுக்கு இன்னமும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கௌரவ விரிவு உரையாளர்களுக்காக கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்காக கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் லிஸ்ட் அண்ட் வெயிட் லிஸ்ட்டு ரெண்டுமே வந்து தேர்வாளர்கள் யார் தேர்வு பண்ணாங்களோ அவங்களோட கையொப்பத்துடன் வெப்சைட்டில் போடுவோன்றது அதில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி அது டிஸ்பிளே ஆகலை. செலக்ட் லிஸ்ட்டை தான் நான் பார்த்தேன். இது வந்து யாரும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வெயிட் லிஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ், கவர்மெண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா செலக்ட் லிஸ்ட்டில் போடுற அதே நாளில் வெயிட் லிஸ்ட்டையும் போடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு நேர்மையாக ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்றதுக்கான ஒரு ஒரு அஷூரன்ஸ் ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஸோ வெயிட் லிஸ்ட்டை பார்க்கவே முடியல அவங்களோட வெப்சைட்டில். ஒருவேளை எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுவாங்கன்றதில் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது. அதனால் கூட அவங்க வந்து சரி யாராவது ஜாயின் பண்ணலைன்னா இருக்கிற 1-2 வேக்கன்சி இருக்குது, வெயிட் லிஸ்ட்டை அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ அது வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள காலேஜ்லேயே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நியூஸ் வந்தது. மெரிட் லிஸ்ட்டு போட முடியும், வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள காலேஜை எப்படி வந்து தானாகவே சிஸ்டம் அலாட் பண்ணுமா என்னன்றது எனக்கு புரியல. அதுக்கு கேண்டிடேட்ஸ்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் அவங்க வாங்கின மாதிரி தெரியல. கேண்டிடேட்ஸை பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு மண்டலத்தில் எந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுன்ற ப்ரிஃபரன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கேட்கல. பட் நிறைய கேண்டிடேட்ஸுக்கு அவங்க அட்ரஸ்க்கு பக்கத்துலேயே உள்ள காலேஜில் அலாட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. நமக்கும் சந்தோஷம்தான், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு. இவங்களோட கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு அவங்க கொடுத்துருந்த அந்த வேக்கன்சி பொசிஷன் tngasa.org அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருந்த இனிஷியல் வேக்கன்சி பொசிஷனில் இடஒதுக்கீடு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடுன்றது இல்லை, நம்பர்ஸ் தான் இருந்ததே தவிர இடஒதுக்கீடுன்றது இல்லை. அதே மாதிரி இப்போ போட்டிருக்க இவங்களுடைய செலக்ட் லிஸ்ட்டில் கேண்டிடேட்ஸோட கேட்டகரி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எந்த கேட்டகரிக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டு வந்து ஓப்பனாகவே இல்லை. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் கூட அவங்களோட கேட்டகரி சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் அவங்கள ஃபிட் பண்ண முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான மெரிட் லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு போட்டால் தான் வந்து எல்லாருடைய மார்க்ஸையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அதுலேருந்து ட்ரா பண்ணுறத நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு காமிச்சா தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வரும். ஸோ எல்லாமே நேர்மையாக நடந்திருக்கு அப்படின்றதையே நம்புவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் லெக்சர் பொசிஷனுக்கு 8ஆம் தேதிக்குள்ளார அவங்க ஜாயின் பண்ணணும், கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவு உரையாளர்களோட இடம் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் போஸ்டிங்ஸ் எப்போ வரும்ன்றது இன்னமும் டிஎன் செட்டோட ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஏற்கனவே வந்து பிஎஸ்டிஎம்முக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்க, இன்னமும் டிஎன் செட்டோட ரிசல்ட் வரல. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ரெகுலர் ஃபேக்கல்ட்டிக்கான ரெக்ரூட்மெண்ட்டை எப்படி நடத்தி முடிப்பாங்கன்றது தெரியல. பட் ஹவவர் இப்போது ஃபார் தி டைம் பீயிங் உங்களுக்கு வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சர்ஸை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அகாடமி சார்பாக என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறது வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஈவன் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட அவங்கள வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை.
ஈவன் அவங்கள்ட்ட வந்து நெட் இருந்தால் கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. அது வந்து ஏற்கனவே அது நமக்கு உள்ள அது ரூல் தான், மொடாலிட்டி தான். ஒரு ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை கூப்பிட்டா போதும். இப்போ ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு 3 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு 3 டைம்ஸ் தி நம்பர் ஆஃப் போஸ்ட் தி கேண்டிடேட் ஷுட் பி கால் ஃபார் இன்டர்வியூ அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண நிறைய பேருக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. இன்டர்வியூவை நல்லா அட்டன் பண்ண நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ நிறைய காரணிகள் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நிறைய காரணிகள் வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெயிட் லிஸ்ட்டையும் அவங்க போட்டிருந்தா, வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை போட்டிருந்தா, ஓவரால் எல்லாரோட கேண்டிடேட்ஸோட மார்க்ஸையும் போட்டிருந்தா இன்னமுமே வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பனாக எல்லாரோட மார்க்ஸையும் போடலைன்னா கூட அந்தந்த கேண்டிடேட்ஸோட லாகின்லையாவது அவங்க எடுத்த மார்க்கை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம். ஓப்பனாக போடலைனாலும், ஏன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நம்மளை தான் ஃபஸ்ட்டாக இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, என்னை செலக்ட் பண்ணலையேன்னு ஒரு கேண்டிடேட் கேட்குறப்ப அதை நம்ம யோசிக்க தான் வேண்டியிருக்கு. பிஹெச்டி இருக்குது, நெட் இருக்குது, பிஜி வித் ஸ்லெட்டோடு ஒருத்தவங்க செலக்ட் ஆகும்போது ஏன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக டிஸ்பிளே பண்ணால் தான் நமக்கு வந்து அதுக்கான கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றதை என்ஷோர் வந்து பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது செலக்ட் ஆனவங்களுக்கான லாகின் மட்டும்தான் இப்போ வந்து ஒர்க் ஆகும். அவங்களுடைய ஆர்டர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மற்றவங்களோட லாகின்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுறது இட் இஸ் நாட் நீடட். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து அந்த செலக்ட் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறது ஏற்கனவே வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னமும் இந்த விஷயமே தெரியாதவங்க, ரிசல்ட் போட்டிருக்காங்கன்றதே தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் இவங்களோட வெப்சைட் வந்து tngasa.org. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இது வழியாக தான் வந்து இனிஷியலாக அப்ளிகேஷனை கெட் பண்ணதும் இதே வெப்சைட் வழியாக தான். ஸோ இதுலேயே வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால் ஃபார் இன்டர்வியூவும் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ரீஜியனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ரீஜன் போட்டிருந்தீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்லோட செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை வேணா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவில் அவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எந்த ரீஜியன், அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, குவாலிஃபிகேஷன், சப்ஜெக்ட்டு, மார்க்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எந்த ஷிஃப்ட்டில் இன்டர்வியூ நடந்தது, அதே மாதிரி எந்த காலேஜ் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவில் வந்து இதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 2 கேண்டிடேட்ஸ், ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு அவங்க அலாட் பண்ண மார்க்கு 15 தான். ஸோ உங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சேம் மார்க்கில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டேட் ஆஃப் பர்த் யாருக்கு அதிகமாக இருக்கோ, யார் வந்து எல்டரோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், சப்போஸ் டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பரை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு அடுத்த அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அவங்க போட்டிருக்கிற செலக்ட் லிஸ்ட்டை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வெயிட் லிஸ்ட் போடணும். வெயிட் லிஸ்ட் நமக்கு வந்து எதுவும் இல்லை.
ஸோ தஞ்சாவூர் ரீஜியனில் வெயிட் லிஸ்ட் இல்லை. நம்ம மற்ற ரீஜியனில் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். திருச்சி ரீஜியனில் பார்ப்போம். இதில் பொறுத்தளவில் செலெக்ஷன்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஜெக்ட் வைஸுமே பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உள்ள வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஒன்று தெரியுது பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ்சிஏ கேண்டிடேட்டு வரவே யாரும் வந்து அப்பியர் ஆகலை. ஸோ அது வந்து ஸ்டில் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி சில இது வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகாமே இருக்குது. ஏன்னா கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகாததுனால. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் லிஸ்ட்டு தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து வெயிட் லிஸ்ட் இல்லை. ஸோ இந்த இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய ரீஜியனுக்கான இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் கேண்டிடேட்ஸ் லாகின்ல போயிட்டு அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கும் அவங்க மெயிலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இனிஷியல் அப்ளிகேஷன் போடும்போது சைன்இன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.